கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தேவன் இந்த நாளிலேயும் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இந்த மாதத்தின் இந்த 4வது வாரம் வரைக்கும் கர்த்தர் அற்புதமாக நடத்தியிருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்திலையும் தேவ சமூகத்திலே சில பாடலை பாடி நம்ம ஆராதிப்பதற்கு முன்பாக அவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசுவாராக, நம்மோடு இடைபடுவாராக. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஆராதனை நாளிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் நிர்மூலமாகாதபடி இம்மட்டுமாய் உடைய கிருபை எங்களோடு இருந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே நீ நல்லவராய், இதுவரைக்கும் நன்மை செய்கிறவராய் எங்களை பாதுகாத்துக் கொண்டு வருகிறபடினால உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இரத்த கோட்டைகளை மூடிக்கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்து பராமரித்து மறைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேவை எல்லாவற்றையும் சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை ஆராதிக்கிற ஆராதனை, அது மட்டுமல்ல நம்முடைய சமூகத்தில் கேட்கிற வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் இருக்க இந்த ஆராதனை என் தேவன் ஆசீர்வாதமுள்ள ஆராதனையை மாற்றி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே ஸ்தோத்திரம், நம்முடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நம்முடைய கரம் நம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. இந்த ஆராதனை வேலை முழுவதையும் உடைய கரத்தை அர்ப்பணித்து தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நேரத்திலே நாம் கர்த்தரை உயர்த்தி ஒரு பாடலை பாட போகிறோம். நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர் நம்மை காப்பவர், நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர் நம்மை காண்கிறவர். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர் மட்டுமே நம்மை காத்து நடத்துகிறவர். அவர் ஒருவரே நம்மை காண்கிறவராய், நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் அறிந்தவராய் இருக்கிறார். அவர் எல்லாம் தெரிந்த ஒரு பாடல், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எல்லா தேவ சமூகத்துல அவர் என்னை காத்திடுவார், அவர் என்னை காண்கிறவர் என்று சொல்லி அவரை காப்பவர் என்று சொல்ல சொல்ல அவரை காத்து நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என்னோடு சேர்ந்து எல்லாரும் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இது ஆராதனை நேரம் என்கிற அந்த உணர்வோடு கூட கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமானால் தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் இந்த ஆராதனை இறங்குவதை பலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீசஸ். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். எல்லாம் சொல்லுவோம். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென், ஆமென். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார்.
பயம் எனக்குள்ளே. ஆமென். என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. இந்த நாளிலே பாடுவது போல எதிரிகளின் சூழ்ச்சிகள் நம்மை ஒன்றும் செய்யாதபடிக்கு அவரே நம்மை காக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் ஒருவரே நம்மை காக்கிறவர். அவர் ஒருவரே நம்மை பாதுகாக்கிறவர், தப்புவிக்கிறவர். ஆகவே தேவ சமூகத்தில் எல்லாரும் இப்பொழுது ஜெப நிலையிலே அவர் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்காக இரக்கம் செய்ய வேண்டும், நமக்காக மனதிறங்க வேண்டும். ஆகவே எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்துல அவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் முழு மனதோடு முழு இதயத்தோடுமே ஆராதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் என்னோடு சேர்ந்து கண்களை மூடி என் ஆண்டவருக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்பி, தகப்பனே, இந்த ஆராதனை நேரத்தில் நாங்கள் உடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர வேண்டும். ஆண்டவரே, இந்த பாடுகள், இந்த வேதனைகள் மறைந்துவிடும். இந்த துயரங்கள், கலக்கங்கள் எல்லாம் மாறி போய்விடும். இன்றைக்கு வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா பாடுகளும் மறைந்து போகும்படி கர்த்தர் செய்கிறவர். எல்லா விதமான துயரங்களையும் என் ஆண்டவர், கலக்கங்களையும் மாற்றுகிறவராய் இருக்கிறார். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பிரசன்னத்துக்கு முன்பாக ஆண்டவரே, உடைய கலக்கங்களை மாற்றுகிற கர்த்தர், எங்கள் துயரங்களையும் பாடுகளையும் மாற்றுகிற கர்த்தர், இந்த நாளில் இந்த ஆராதனை வேளையிலே கிருபையாய் இறங்கி வருவீராக. எங்கள் இருதயத்திலே இறங்கி வருவீராக. எங்கள் துக்கங்கள், எங்களுடைய கலக்கங்கள், வேதனைகள், பாடுகள் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மாறி போகட்டும், எல்லாம் மறைந்து போகட்டும். ஆண்டவரே தகப்பனே, உடைய பிரசன்னத்தோடு இறங்கி வருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா.
கட்டுகள் எல்லாம் முடிந்து போகட்டும். எங்கள் சபையினரில் எழுப்புதல் பரவிவிடும். எந்த தேசத்தின் வியாதிகள் முறிந்து விடும். எந்த சபையினரில் எழுப்புதல் பரவிவிடும். எந்த தேசத்தின் வியாதிகள் முறிந்து விடும். எந்த சபையினரில் எழுப்புதல் பரவிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லி கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. Presence of God. Alleluia. Alleluia. நம்முடைய பாடுகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய துயரங்கள், நம்முடைய கலக்கங்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். அவர் ஒருவரே கலக்கங்களை மாற்றுகிறவர். யோவான் 14:1 சொல்லியிருக்கிறது போல, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள். இயேசு சொன்னார், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னார். இந்த நாளிலே எந்தெந்த சூழ்நிலைகளோடு கூட நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், எந்தெந்த சூழ்நிலைகள் துக்கமடைந்து கொண்டிருக்கிறீர்கள், எந்தெந்த சூழ்நிலைகள் வியாகுலப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், எந்தெந்த சூழ்நிலைகளில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள், எல்லா சூழ்நிலைகளையும் என் ஆண்டவர் இயேசு ஒருவரே மாற்ற முடியும். இந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறார் அப்பா. எல்லாரும் அவருடைய சமூகத்தில் தகப்பனே இந்த சூழ்நிலை எல்லாவற்றை மாற்றுகிறாக என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்திற்குள் அவங்களை அர்ப்பணித்து தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற போது இந்த நாளிலே தாமே ஆண்டவர் துயரங்கள், கலக்கங்கள், துன்பங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் அவர் நீக்குகிறாராயிருக்கிறார். ஆண்டவர் சர்வ வல்லமையினர். என் ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாருடைய பிரசன்னத்திற்குள்ளாக இந்த நேரத்தில் தேவனுடைய பிரசன்னம் இந்த மத்தியில இருக்கிறபடினால அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிப்போம். Presence of God. Hallelujah. ஆண்டவர் தேசத்தின் கட்டுகளை முறித்து போடுகிறவர். தேசத்தின் கட்டுகளை ஆண்டவர் முற்றிலுமாய் அழித்து போடுகிறவர்.
நாளில் தேசம் புலம்பிக் கொண்டிருக்கிறது, தேசம் அழுது கொண்டிருக்கிறது, துக்கித்துக் கொண்டிருக்கிறது. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவரும் கலங்க வேண்டியதில்லை, நீங்கள் ஒருவரும் பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எதை குறித்தும் பயப்படாதீர்கள். தேசத்தின் கட்டுகளை என் ஆண்டவர் இயேசு ஒருவரே முறித்து போடுகிறவர். கட்டுகளை முறிக்கிற ஆண்டவர், வியாதியை முன்னிலிருந்து விளக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், நாட்களிலே அவ்விதமான கிரியைகளை கர்த்தருடைய ஆவியானவரை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு கலந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு தைரியப்படுத்துகிற ஆவியானவர் தைரியப்படுத்துகிறாக. உற்சாகத்தின் ஆவியானவர் உற்சாகத்தை உடைய பிள்ளைகளுக்குள்ளே கட்டளையிடுகிறாக. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்கிற அந்த விசுவாசத்தோடு நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர்கள். தொடர்ந்து ஆளுகை செய்யும் பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். வேண்டிய வார்த்தைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் மீண்டுமாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகள் நமக்கு எல்லாருக்கும் மிகுந்த பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வார்த்தையின் தலைப்பு கர்த்தரே பரிகாரி. கர்த்தரே பரிகாரி. இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நாம் ஆராதிக்கிற கர்த்தர் மட்டும்தான் பரிகாரி. வேறு ஒருவரும் நமக்கு பரிகாரியாய் இருக்கவே முடியாது. பரிகாரி என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் ஹீலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால் நம்முடைய கர்த்தர் ஒருவரே சுகத்தை தருகிறவர். நம்முடைய கர்த்தர் ஒருவரே நமக்கு ஆரோக்கியத்தை வரப்படுகிறவர். அதனால இந்த நாளிலே தேவன் சொல்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தரே நமக்கு பரிகாரி. எல்லா விதமான பலவீனங்களிலேயும் எல்லாவித சுகவீனங்களிலும் வியாதிகளிலேயும் நம்முடைய கர்த்தர் மட்டுமே பரிகாரியாக இருக்க முடியுமே தவிர வேறு ஒருவரும் இந்த உலகத்திலே பரிகாரியாய் இருக்க முடியாது. அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தின் 26வது வசனம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஒருவரே அவர் சொல்லியிருக்கிறார், நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். பரிகாரியாகிய கர்த்தர் நான் உங்களுக்காக இருக்கிற போது நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னை நோக்கி பார்க்கிற போது நானே உங்களுக்கு பரிகாரியாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறேன். எப்படிப்பட்ட பலவீனங்களாய் இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் உடனடி பரிகாரியாக மாறுகிறவர். நம்முடைய ஆண்டவர் உடனடியாக நம்முடைய வாழ்க்கையில பரிகாரியாய் இறங்கி வந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறவர் என் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். இன்றைக்கு தேசம் முழுவதும் பயங்கரமான வியாதிக்குள் இருக்கிறது. இந்த தேசம் முழுவதும் வியாதிக்குள் இருக்கிறதுனால இந்த தேசத்திற்கு பரிகாரி யார் என்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் மட்டும்தான். அந்த கர்த்தரை நோக்கி யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுத்து அற்புதத்தை செய்து ஆரோக்கியத்தை கொடுத்து உயிர்ப்பிப்பதற்கு என் தேவன்
அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படி பரிகாரியா இருக்கிறார் என்று சொன்னால் உடனடி பரிகாரியா இருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம யாரையாவது சந்திக்க போனாலோ அல்லது ஆஸ்பத்திரிக்கு போனாலோ அல்லது உதவியை தேடி போனாலோ அவர்கள் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, இன்று போய்விட்டு நாளை வா என்று சொல்லுவார்கள். ஆனால் என் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வருகிறவர்களுக்கு அவர் உடனே பரிகாரியாய் மாறி அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். என் ஆண்டவர் உடனடியாக நம்முடைய வாழ்க்கையிலே பரிகாரியாய் வந்து அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிப்பீர்கள் ஆனால் என் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவரை என்னுடைய வாழ்க்கையிலே பரிகாரி என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் ஆனால் உண்மையாகவே இன்றைக்கு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிமிஷத்துல ஆண்டவர் உங்கள் சரீரத்துல ஒரு சுகத்தை கொடுக்கிறதை உங்களால உணர முடியும். என் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். அவரை பரிகாரியாக நீங்கள் விசுவாசிக்கிற போது, அவரை பரிகாரியாக ஏற்றுக்கொள்ளும் போது என் ஆண்டவருடைய வாழ்க்கையில ஹீலராக இருக்கிறார், அற்புதங்களை செய்கிறவராய், சுகத்தை கொடுக்கிறவராய், எல்லா வியாதிக்கும் அவர் ஒருவரே பரிகாரம் செய்கிறவர், பரிகாரியாக இருக்கிறவர் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். இயேசு உடனடி பரிகாரியாக இருந்து அற்புதங்களை செய்த சில சம்பவங்களை உங்களுக்கு இன்றைக்கு வேதத்திலிருந்து காண்பிக்கும்படி விரும்புகிறேன். வேதத்துல புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுவின் இடத்துல அநேக வியாதியஸ்தர்கள் வந்தார்கள், அநேக சுகவீனர்கள் வந்தார்கள். ஆண்டவர் இயேசுவின் இடத்துல வந்த மாத்திரத்துல அல்லது வந்த உடனே அவர்களுக்கு ஆண்டவர் பரிகாரியாய் மாறி இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார். அதே போல இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பரிகாரியை தேடி வேறு எங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை, நானே பரிகாரியாய் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வேதத்துல சில சம்பவங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷத்தை முழுவதையும் வீட்டில் வாசித்து பார்ப்பீர்களானால் மார்க் எழுதின சுவிசேஷத்துல மாத்திரமே ஆண்டவர் உடனே செய்த அற்புதங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களிலேயும் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே மாத்திரமே ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை கேட்ட உடனே நடந்த அற்புதங்களை அநேக காரியங்களை வேதத்தில் வாசிக்க முடியும். அவர் உடனே இப்படி பரிகாரியாய் மாறினார் என்கிற சில சம்பவங்களை உங்களுக்கு முன்பாக சொல்லும்படி விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்தின் 25வது 26வது வசனத்தை நான் வாசிப்போமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்க, அங்கே பார்க்கிறோம், அசுத்தாவி பிடித்த ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அசுத்தாவி பிடித்த மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு என்ன செய்தார், அந்த அசுத்தாவி பிடித்த மனுஷனை பார்த்து, நீ பேசாமல் அவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்தாவி பிடித்திருக்கிறது. இவனுடைய வாழ்க்கை ஒரு விடுதலை வேண்டும். ஆண்டவர் இயேசு பரிகாரியா இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு செய்த காரியம் என்ன, அவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உடனே அவர் பரிகாரியாய் மாறினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை வருஷ காலங்கள் இவன் வேதனை அனுபவித்திருப்பான், எத்தனை வருஷ காலங்கள் வியாதியிலே கஷ்டப்பட்டிருப்பான். ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த கிரியை என்ன செய்தது, உடனே அந்த அசுத்தாவி அவனை விட்டு அலக்களித்து போய்விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். என் ஆண்டவர் இயேசுவின் இடத்துல நீர் ஒருவரே பரிகாரி என்று சொல்லி அவரிடத்திலே வரும்போது இன்று போய் நாளைக்கு வா என்று சொல்ல மாட்டார், உடனே அற்புதங்களை செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, மார்க் எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல சீமோனுடைய மாமி ஜுரமாய் இருக்கிறார். சீமோனுடைய மாமி ஜுரமாய் இருக்கிற போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஜுரமாய் இருந்த அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கிட்ட போய் அந்த ஜுரமாய் இருந்த அந்த சீமோனுடைய மாமியிடத்தில் வந்து கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை தூக்கி விட்டார், உடனே ஜுரம் அவளை விட்டு
நீங்கிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பேதுருடைய மாமியுடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு ஜுரம். ஆண்டவர் இயேசுவினிடத்திலே வந்தபோது ஆண்டவர் இயேசு அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். அவ்வளவுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் உடனடி பரிகாரியாய் கிரியை செய்கிறவர். உடனடியாக உடனே அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த சீமோனுடைய மாமியுடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஜுரத்திலிருந்து ஆண்டவர் பரிபூர்ணமான சுகத்தை உடனே கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மார்க் எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் 42ஆம் வசனத்துல ஒரு குஷ்டரோகி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குஷ்டரோகி ஆண்டவர் இயேசுவிடத்திலே பரிகாரியா, என் ஆண்டவர் இயேசு எனக்கு பரிகாரியா இருக்கிறவர், அவர் எனக்கு சுகத்தை தருகிறவர், உடனே சுகத்தை தருகிறவர் என்று விசுவாசித்து வந்தபோது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 1ஆம் அதிகாரம் 41 42 வசனத்திலே இயேசு மனதுருகி கையை நீட்டி எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். அவன் என்ன கேட்கிறான்? ஆண்டவரே நமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை கேட்ட உடனே அங்கே அவனுடைய குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் என் ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலே வருகிறவர்களுக்கு அது யாராயிருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், என் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வரும்போது அவர் உடனே அற்புதங்களை செய்கிற கர்த்தராக இருக்கிறார். இன்னும் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 11வது 12வது வசனத்தில் வாசித்து பார்க்கிற போது எல்லாரும் தெரிந்த சம்பவம் தான். ஒரு திமிர்வாதக்காரன், அவனை கொண்டு வந்து இயேசு முன்பாக நிறுத்துகிறார்கள், வைக்கிறார்கள். அப்பொழுது அங்கு சொல்லியிருக்கிறது, ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து என்ன சொல்கிறார்? நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடனே இந்த குஷ்டரோகி ஸ்தோத்திரம், திமிர்வாதக்காரன் ஸ்தோத்திரம், எத்தனையோ வருஷங்கள் சுகமாய் இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவினிடத்துல, இயேசுதான் இந்த வியாதியில, இயேசுதான் இந்த பிரச்சனையில பரிகாரியா இருக்க முடியும் என்று சொல்லி இயேசுவினிடத்துல வந்தபோது, ஆண்டவர் இயேசுவினிடத்துல வந்த உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ வருஷங்களாக அவன் படுத்துக் கொண்டு வந்திருப்பான், எத்தனையோ வருஷங்களாக நடக்க முடியாமல் இருந்திருப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு வந்தவுடனே அவர் பரிகாரி என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். உடனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, மார்க் 5ஆம் அதிகாரம் 28வது 29வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். 12 வருஷம் ஒரு வாழ்க்கையில வியாதி நீங்கவில்லை, 12 வருஷம் வாழ்க்கையில பாடுகள் நீங்கவில்லை, கஷ்டங்கள் நீங்கவில்லை. அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் என்ன செய்தால்? இயேசுவினிடத்திலே அவர் பரிகாரி, சுகம் கொடுக்கிறவர், அவர் என்னுடைய வாழ்க்கை அற்புதங்களை செய்வார் என்ற விசுவாசத்தோடு அவர் செய்கிற காரியம் என்ன? அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவ்வளவுதான். அங்கே சொல்லப்படுகிறது உடனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனை வருஷங்கள் 12 வருஷமா அவளை விட்டு நீங்காதிருந்த வேதனை, அவளை விட்டு நீங்காதிருந்த ஒரு வியாதி, ஒரு சுகவீனம், ஆண்டவர் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு அவளுக்கு பரிகாரியா இருந்தது மாத்திரமல்ல, உடனே அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 41வது வசனம் 42வது வசனத்திலே வாசித்து பார்க்கிற போது 12 வயதுல சிறு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் மரிக்கவில்லை என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகூமி என்றார். தலித்தாகூமி என்றால் எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம் என்று வேதம் சொல்லுகிறது. தலித்தாகூமி என்று சொன்னார்.
உடனே அங்க சொல்லப்படுகிறது, உடனே சிறுபன் எழுந்து நடந்தால் அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவினிடத்திலே வரும்போது அவர் பரிகாரியாய் இருக்கிறார். எல்லா பலவீனங்களுக்கும், எல்லா வியாதிகளுக்கும், எல்லா சுகவீனத்திற்கும் அவர் பரிகாரியாய் இருக்கிறார். 12 வயதுள்ள அந்த சிறு பெண்ணை தலித்தாகவுமே என்று சொன்னார். அந்த பிள்ளை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிறு பெண் எழுந்து நடந்தால் என்று அங்கே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, 7ஆம் அதிகாரத்திலே மார்க் சுவிசேஷம் 34வது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கிற போது, கொன்னை வாயுடைய ஒரு செவிடன் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு, அவன் கொன்னை வாயுடையவனாய் இயேசுடன் வந்தபோது இயேசு செய்த காரியம், அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். எப்பத்தா என்பதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். கொன்னை வாயுடைய செவிடனை பார்த்து எப்பத்தா என்று சொன்ன உடனே அங்கு சொல்லப்படுகிறது, உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவருடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்தது, அவன் செவையாய் பேசினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 சம்பவங்களை உங்களுக்கு சொன்னேன். இந்த 7 சம்பவங்களிலுமே பலதரப்பட்ட வியாதியுடையவர்கள், பலதரப்பட்ட நோயுடையவர்கள், அசுத்தாவை பிடித்தவர்கள், இவர்களெல்லாம் இயேசுவிடத்தில் வந்தார்கள். இயேசுவை தேடி வந்தார்கள், இயேசுவை நாடி வந்தார்கள், இயேசுவை விசுவாசித்து வந்தார்கள். இயேசுவிடத்தில் வந்தால் அவரே பரிகாரி, எனக்கு சுகத்தை தருவார் என்கிற அந்த விசுவாசத்தோடு இயேசுவிடத்தில் வந்தார்கள். அங்கு ஒவ்வொரு வசனத்திலும் வாசிக்கிறோம், உடனே சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள், உடனே அற்புதங்களை பெற்றுக் கொண்டார்கள். இப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு உடனே அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். இந்த நாட்களிலேயும் ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நம்ம யாத்திராமம் 15:26 வாசித்தோம். இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பரிகாரியாயிருந்து, அவர் உடனடி பரிகாரியாயிருந்து உடனே அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் தேவன் நம்மிடத்திலே 4 காரியங்களை எதிர்பார்க்கிறார். அந்த 4 காரியங்களின்படி நாம் நடப்போமானால், இப்பொழுது வாசித்த சம்பவங்களின்படியே எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும் அவர் பரிகாரியாயிருந்து உடனே சுகத்தை கொடுப்பதற்கு என் தேவன் ஒருவர் மட்டும்தான் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அங்கே ஆண்டவர் சொல்றார், யாத்திராமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல 4 காரியங்களை சொல்கிறார். கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கவனிக்க வேண்டும், கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்ய வேண்டும். மூன்றாவது, கர்த்தரின் கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். நான்காவது, கர்த்தரின் நியமங்கள் யாவையும் கைக்கொள்ள வேண்டும். இப்படி செய்வீர்களானால் கர்த்தர் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உங்களுக்கு வரப்பண்ணேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஒருவேளை 4 காரியங்களும் இதுவரைக்கும் செய்யாமல் இருந்திருப்பீர்களானால் இன்னைக்கு தேவ சமூகத்தில் சொல்லுங்க, கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பேன். இந்த முதல் காரியத்தை கவனம் தேவை. ஆண்டோடைய சத்தத்தை கேட்பதற்கு கவனம் தேவை. இன்னைக்கு முக்கியமான தேசத்தில் இன்னைக்கு இந்த கொரோனாவின் தாக்கத்திலிருந்து நாம் முழுவதுமாய் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனம் ரொம்ப தேவை. ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும். இன்றைக்கு நமக்காக சொல்லப்படுகிற அறிவுரைகளை, சொல்லப்படுகிற விதிமுறைகளை இப்படி செய்வதற்கு மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனமாய் இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பரிகாரியாய் இருந்து ஒரு அற்புதத்தை செய்யணும்னா, ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடம் எதிர்பார்க்கிற முதல் காரியம், கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்ய வேண்டும். மனுஷங்க முன்னால நடிச்சிடலாம், ஆனா கர்த்தருக்கு முன்பாக எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். கர்த்தரின் பார்வையில நாம் செம்மையானவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, கர்த்தரின் கட்டளைகளுக்கு நம்முடைய செவிகளை, தேவையில்லாத காரியங்களுக்கு நம்முடைய செவிகளை கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். நான்காவது, கர்த்தரின் நியமங்கள் யாவையும் நம்ம கேட்கிறவைகளையும், மாத்திரமல்ல வாசிக்கிறவைகளையும் கேட்கிறவைகளையும்
அதன்படி கை கொள்வதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதை கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஏன் இந்த மார்க்கெட் சுவிசேஷன் அற்புதங்கள் ஏன் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பிரமாணங்களை, கற்பனைகளை, கட்டளைகளை கை கொள்வதற்கு தவறி போய்விடுகிறோம். இன்றைக்கு தேவ சமூகத்துல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அருமையான கர்த்தருடைய ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, நான் சத்தத்தை இனி கவனமாய் நான் கேட்பேன். நான் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்வேன். கர்த்தரின் கட்டளைகளுக்கு நான் செவி கொடுப்பேன். கர்த்தரின் நியமங்கள் யாவையும் கை கொள்ளுவேன் என்று நீங்கள் எனக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால், தேவ சமூகத்தை அர்ப்பணிப்பீர்களானால், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து டைரக்டா நேரா சொல்றாரு, நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உங்களுக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவரை போல ஒரு பரிகாரி உலகத்தில் ஒருத்தருமே கிடையாது. அப்படிப்பட்ட பரிகாரியாகிய, சுகத்தை கொடுக்கிற, ஹீல் பண்ணுகிற அப்படிப்பட்ட தெய்வத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் நம்முடைய பிரச்சனைகளுக்காக, நம்முடைய காரியங்களுக்காக வேறு எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் நான் தான் பரிகாரி. புதிய பாட்டு காலத்தில் இயேசுவினிடத்துல யாரெல்லாம் வந்தார்களோ நம்ம கேட்டோம். இப்போ என்னென்ன வியாதியோடு வந்தாங்களோ அத்தனை பேருக்கும் என் ஆண்டவர் இயேசு பரிகாரியாக இருந்தார். அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், விடுதலை கொடுத்தார். அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நம்ம எல்லாரும் கண்மூடி ஜெபம் பண்ணுவோமா? இந்த நாட்களில் என் ஆண்டவர் இயேசு என் தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு பரிகாரியாய் இருக்க வேண்டும். என் குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாருக்கும் என் ஆண்டவர் இயேசு பரிகாரியாய் இருக்க வேண்டும். விசேஷமாக என் தேசத்திற்கு என் ஆண்டவர் பரிகாரியாய் இருக்க வேண்டும். அவர் மட்டும் பரிகாரியாய் தேசத்தில் இறங்கி வந்து விட்டார். உடனே சுகம் உண்டாகும், உடனே அற்புதம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். ஆனால் தேவன் அவரிடம் எதிர்பார்க்கிற அந்த காரியங்களின்படி நடப்பதற்கு நாம் கவனமாயிருப்போமானால், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி. விசுவாசத்தோடு, இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களில் ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களில் ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலோ, என்ன வியாதிகள் நேர்ந்தாலோ, என்ன துன்பங்கள் வந்தால், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், ராஜா என் பரிகாரி. ஆவே அல்லேலூயா. கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் ராஜா என் பரிகாரி. ஆமென் ஆமென். இயேசு என் பரிகாரி. ஆமென் அல்லேலூயா. இயேசு என் பரிகாரி.
என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப இயேசு ராஜாதான் என்னுடைய பரிகாரி. அவரை தவிர இந்த உலகத்திலே வேறு பரிகாரி இல்லை. அவர் மட்டும்தான். இன்னைக்கு இந்த தேசத்துல ஒரு விடுதலை வேண்டுமா? இயேசுவை பரிகாரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் ஒருவர்தான் எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களையும் சுகமாக்க முடியும். எகிப்திற்கு வரப்பண்ணிய வியாதிகள் நான் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன். நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை பாடி இருக்கிறோம், உம்மை ஆராதித்து இருக்கிறோம், உம்முடைய சத்தத்தை கேட்டிருக்கிறோம். இந்த ஆராதனை இணைந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை பரிகாரியாய் ஏற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ பரிகாரியாய் இந்த ஜெப நேரத்தில் இறங்கி வருவீராக. எல்லா வியாதியஸ்தரும் இயேசுவிடத்தில் வந்தார். இயேசுவிடத்தில் வந்தபோது இயேசுவர்களுக்கு பரிகாரியாயிருந்து உடனே அவர் அற்புதம் செய்திருந்தவா. இந்த நாட்களில் கண்ணீரோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் அழுகையோடும் கதறலோடும் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் என் தேவன் மனம் இறங்கும்படி நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீரேன். ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பரிகாரியாய் இருப்பீராக. குடும்பங்களிலே பரிகாரியாய் இறங்கி வருவீராக. தேசத்திலே பரிகாரியாய் இறங்கி வருவீராக. அற்புதத்தின் வல்லமை, அற்புதத்தின் வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, விடுதலை கொடுக்கிற வல்லமை எங்கள் தேசத்தில் இறங்கி வருவதாக. மிகுந்த வேதனையோடும் மிகுந்த பாரத்தோடும் இப்படி சமூகத்தில் ஜெபிக்கிறேன். உம்மிடத்தில் எங்களுக்கு இரக்கம் உண்டு ஆண்டவரே. உம்மிடத்தில் எங்களுக்கு தயவு உண்டு. உம்மிடத்தில் எங்களுக்கு சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும். ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்திலே உடைய வல்லமை இறங்கட்டப்பா. ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசுவீராக. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி உடைய பிள்ளைகளுக்கு பரிகாரியாயிருப்பீராக. எதை குறித்தும் பயப்படாதபடி, எதை குறித்தும் சோர்ந்து போகாதபடி, எதை குறித்தும் கலங்காதபடிக்கு உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துகிறார். உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துகிறார். எங்கள் சபை மக்கள் அத்தனை பேரையும் உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய பாதுகாப்பு சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் பிள்ளைகள் மீது தெளிக்கப்படுவதாக, தேசத்திலே தெளிக்கப்படுவதாக. சீக்கிரமாய் தேசத்தை முழு விடுதலை பெற்று விடுதலையோடு நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தரே ஆவியானவர் உதவி செய்வேன் என்று சொல்கிறோம். வல்லமையில கருணைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி தகப்பனே, நம்முடைய சத்தத்திற்கு கவனமாய் நம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்ய வேண்டும். கர்த்தரின் கட்டளைகளுக்கு நாங்கள் செவிகொடுக்க வேண்டும். கர்த்தரின் நியமங்கள் யாவையும் நாங்கள் கை கொள்ள வேண்டும். இதை நாங்கள் செய்வதற்கு நீர் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, நம்முடைய கிருபை தருவீராக. எல்லா மகிமை கனம் துதி உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் சமாதானமும் நம் அனைவரோடு எப்போதும் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஆமென், ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.